வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது, இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நம்ம தைக்கணும் அப்படின்னா, இப்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஷோல்டர் வந்து இறங்காமல் இருக்கணும். ஷோல்டர் நெக்கு பகுதி குறிப்பாக வந்து இந்த ரெண்டும் வந்து நமக்கு அமைப்பாக இருந்தது அப்படின்னாலே ப்ளவுஸ் ஓரளவுக்கு சரியாக இருக்கும். அது வந்து எதனால் வந்து அந்த ஷோல்டர் இறங்குது, நெக்கு பகுதி எதனால் லூஸ் வருது, அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து இறங்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 3 காரணம் நம்ம சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டில் ஒரு இதை சொல்கிறேன். இப்போ ஒரு நார்மலான உடல் அமைப்பு உள்ளவங்க எல்லாருக்குமே ஷோல்டர் இப்போ வந்து கிளாத்தை நம்ம ரெண்டாக மடிச்சுட்டு நெக்கு பகுதி இந்த மடிப்பு பாகத்திலேருந்து ஷோல்டர் மொத்த அளவு நம்ம எடுப்போம். அந்த ஷோல்டர் அளவு நான் வந்து குறிப்பாக நான் சொல்கிறது வந்து 5.5 இன்ச்சு எடுத்தீங்க அப்படின்னா பொதுவாக எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அளவு அப்படிங்கிறதுனால நான் 5.5 இன்ச்சு எப்போதுமே நான் எடுக்கிற அளவு. இப்போ அதை விட இப்போ முதுகு பாகம் கொஞ்சம் சதைப்பற்றா கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணால் ஒரு 5.75 6 இன்ச்சு வரைக்கும் எடுக்கலாம். அப்புறம் ரொம்ப லீனாக இருக்கிறவங்க அப்படிங்கும்போது 5 இன்ச்சு 5.25 இன்ச்சு அந்த மாதிரி எடுக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த ஷோல்டர் மொத்த அளவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் கட்டை நாம் அடையாளப்படுத்தணும். இப்போ இந்த ஷோல்டர் கட்டு இருக்குது பாருங்கள், இந்த அளவு வந்து இப்போ 3 இன்ச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா தைச்சதுக்கப்புறம் அதில் வந்து இந்த சைடு கொஞ்சம் 4 இன்ச்சுக்கு அதிகமாக போகும், இந்த சைடு கொஞ்சம் பகுதி தையலுக்காக உள்பக்கமாக போகும். அப்போ 2 பக்கமும் சேர்த்து ஒரு 3/4 இன்ச் அளவு நமக்கு இது உள்பக்கமாக 2 சைடும் சேர்ந்த மாதிரி போயிடும். 2 சைடும் போனதுக்கப்புறம் வர்ற அளவு 2.25 இன்ச்சு தான் வரும். ஏன்னா 3 இன்ச்சு நம்ம எடுக்கிறோம் மொத்த அளவு, அதில் 3/4 இன்ச்சு அதில் தையலுக்காக போயிடுச்சு அப்படின்னா 2.25 இன்ச்சு அதில் இருக்கும். இப்போ இந்த ஷோல்டர் கட்டு அளவு வந்து அதிகமாக நீங்கள் வைக்கணும் அப்படின்னா இப்போ வந்து 1/2 இன்ச்சு இன்னும் எனக்கு அதிகமாக வைக்கணும், இது கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ வந்து மொத்த ஷோல்டர் அளவை நீங்கள் அதிகப்படுத்தி எடுக்காதீங்க. மொத்த ஷோல்டர் அளவு இந்த அளவை நம்ம அதிகப்படுத்தணும்னா இங்கே நம்ம அதிகப்படுத்தக்கூடாது. இந்த அளவை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா இது வந்து அப்படி இறங்கி வரதான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எப்போதும் போல் உள்ள அளவை நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா எடுக்கக்கூடிய இந்த ஷோல்டர் கட்டை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தி எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவு வந்து எப்போதும் போல் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்கோட அளவை நீங்கள் அடையாளப்படுத்தி எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்க அப்படின்னாலும் ஷோல்டர் வந்து இறங்கி வராது. அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட உயரம் இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் இருக்குது. இப்போ நீங்கள் தைக்க போகிற ப்ளவுஸில் வந்து உயரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி எடுக்கணும். இப்போ இதில் பின்பக்க உயரம் வந்து இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து 13.25 இன்ச் அளவு இருக்குது. இது தைச்சதுக்கப்புறம் 13.25 இன்ச்சு இருக்குது. இப்போ இதில் 3/4 இன்ச்சு நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா 14.5 இன்ச் வரும். இப்போ பின்பக்க உயரத்தை அந்த 3/4 இன்ச்சு நம்ம அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா முன்பக்க உயரம் அப்படின்னு பார்க்கும்போது முன்பக்க உயரம் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பகுதி வரைக்கும் இந்த செஸ்ட் பகுதியில் இந்த டாட் பிடிக்கிற அளவுகள் எல்லாமே அதே அளவுக்கு நாம் எடுக்கணும். ஏன்னா இந்த அளவு உங்களுக்கு சரியாக இருந்தது அப்படின்னா இந்த அளவுக்கு தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பட்டியோட உயரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி எடுக்கலாம். உயரத்தை எவ்வளோ அதிகப்படுத்தி எடுக்கணும் அப்படின்னா இப்போ பேக் சைடில் நீங்கள் 3/4 இன்ச் அளவு அதிகப்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த பட்டியில் உயரத்தை அதிகப்படுத்தி எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம எப்போதும் எவ்வளோ விடுவோமோ அந்த மாதிரி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்குனீங்க அப்படின்னா பேக் சைடு உயரமும் அதிகமாகும், ஃப்ரண்ட்லேயும் உயரம் வந்து அதிகமாகும். மொத்தத்தில் உங்கள் ப்ளவுஸ் வந்து உயரம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சைடில் அதிகப்படுத்தினா அதே மாதிரி இங்கேயும் நமக்கு பட்டியோட உயரத்தை 3/4 இன்ச்சு அதிகப்படுத்தணுமா அப்படின்னா அப்படி இல்லை. இது வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட எடுக்கலாம், 1/2 இன்ச்சு கூட அதிகப்படுத்தி எடுக்கலாம். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே நீங்கள் பேக் சைடு அளவுக்கு தகுந்த மாதிரி உயரத்தை அதிகப்படுத்தி எடுங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் இந்த உயரத்தை நீங்கள் அதிகப்படுத்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த உயரத்தை கரெக்டாக வச்சுட்டு இதை கொஞ்சம் அதிகப்படுத்தி எடுத்தாலும் லூஸ் விழும். இந்த சைடு உயரம் இருக்குது பாருங்கள், இதையும் கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த சைடு கொஞ்சம் லூஸ் விழும், நல்லா ஃபிட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஆனால் இந்த உயரம் வந்து உங்களுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக நம்ம உடம்போட இது வந்து அமைப்பாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த சைடு லூஸாக இருக்கும்போது மொத்த ப்ளவுஸே உங்களுக்கு லூஸான மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பெல்ட் பகுதியில் எல்லாமே இடுப்பு பகுதி எல்லாம் உங்களுக்கு வந்து சரியாக உங்களுக்கு இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் லூஸ் விழும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க நம்ம டாட் பிடிக்கிற அளவு எல்லாமே நம்ம சரியாக தானே பிடிச்சோம், அளவு ப்ளவுஸில் எத்தனை இன்ச்சு பிடிச்சிருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம பிடிச்சிருக்கிறோம், எல்லாமே கரெக்டாக பிடிச்சிருக்கிறோம்
கொடுக்குறோம், ஆனாலும் இது ஏன் லூஸ் விழுது அப்படின்ட்டு. ஏன்னா சில பேர் வந்து தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ப்ளவுஸில் அந்த டாட் பிடிக்கிற அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த ஹூக் வந்து போட முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த சைடு உங்களுக்கு டைட்டாக ஆகிரும். அந்த மாதிரி டைட் ஆகும்போது இது போட முடியாமல் இருக்குமே தவிர, ஆனாலும் இந்த பகுதி கொஞ்சம் லூஸ் இருக்க தான் செய்யும். இந்த பக்கம் லூஸாக இருக்கும், இந்த பக்கம் டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து நிறைய மிஸ்டேக் ஆகிரும். அதனால் இந்த உயரத்தை எப்போதுமே நீங்கள் கரெக்டான உயரத்துக்கு எடுங்க. உங்களுக்கு உங்கள் அளவு ப்ளவுஸ் ஏதாவது ஒரு ப்ளவுஸில் உங்களுக்கு சரியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸில் உள்ள உயரம் எவ்வளவு இருக்கோ அந்த உயரத்தை நீங்கள் அந்த உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்கள் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ளவுஸில் ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா பின்பக்க உயரத்துக்கு ஏற்ற மாதிரி, இல்லை உயரத்தை கம்மி பண்ணணுன்னா கூட அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பட்டியோட உயரத்தை கம்மி பண்ணி தைக்கணும். அப்படி தைச்சிங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து இறங்கி வராமல் உங்களுக்கு நல்ல அமைப்பாக உடலோட சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு காரணமும் சொல்லலாம், இந்த ப்ளவுஸ் வந்து மொத்தமாக லூஸாக இருந்தது அப்படின்னா, இப்போது நிறைய பேருக்கு வந்து இந்த சைடு இப்போது இந்த ஹூக் போடுற அளவு எல்லாமே சரியாக இருக்கும், இந்த பெல்ட் பகுதியில் எல்லாமே கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த சைடு லூஸாக இருக்கும். இந்த சைடு லூஸாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது வந்து மொத்தமாக இந்த சைடு எல்லாமே இந்த சுற்று எல்லாமே லூஸாக இருக்கும்போது இந்த பக்கம் கொஞ்சம் லூஸாகவே இருக்கும். அந்த லூஸாகவே இருக்கும்போது என்னாகும், இந்த இடம் வந்து அப்படியே இறங்கி இறங்கி வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படி தொங்குற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து நமக்கு கழுத்து தான் பெருசாக போயிடுச்சா அப்படின்னு கழுத்து பகுதியை நீங்கள் சின்னதாக்குவீங்க, இந்த அளவை சின்னதாக்குவீங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸை வந்து பார்க்கணும், நமக்கு எந்த சைடில் நமக்கு லூஸ் விழுது அப்படின்னு ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கலாம். இந்த சைடு கொஞ்சம் லூஸாக இருக்குது, நம்ம போட்டிருக்கும் போதே தெரியும். இந்த பக்கம் கொஞ்சம் நம்ம டைட் ஆக்கணும் அப்படின்னா சரியாக வந்துடும். இப்போ இந்த சைடு நம்ம டைட் ஆக்கணும்னா இங்கேயும் நீங்கள் சேர்ந்த மாதிரி டைட் ஆக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பிடிச்சு தைக்கும்போது இந்த பக்கம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ லூஸ் இருக்கோ பிடிச்சு தைச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் கிராஸில் இந்த தையலோடு கொண்டு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி உள்பக்கம் அப்படி கொண்டு முடிச்சிருங்க. அப்போ வந்து சரியாக வந்துடும். இந்த சைடு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ இதோட கொண்டு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அந்த தையலை கொண்டு முடிக்கணும். அப்படி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அளவு வந்து சரியாக வந்துடும். இல்லை உங்களுக்கு இங்கே கரெக்டாக இருக்குது, இந்த பெல்ட் பகுதி லூஸாக இருக்குனாலும் கூட அந்த மாதிரி நீங்கள் இந்த பெல்ட் பகுதியில் உங்களுக்கு எவ்வளவு லூஸ் இருக்கோ அளவு ப்ளவுஸில் இருந்து அந்த மாதிரி உள்ள அளவை நீங்கள் அடையாளப்படுத்திட்டு அதிலிருந்து கிராஸில் ஒரு தையல் இந்த மாதிரி தைச்சிட்டிங்க அப்படின்னா இடுப்பு பகுதி சரியாக வந்துடும். இந்த மாதிரி தான் அந்த ப்ளவுஸில் உள்ள அளவுகள் எல்லாமே நீங்கள் சரி பண்ணி தைக்கலாம். எப்படி தைச்சிங்க அப்படின்னா பிகினர்ஸ் எல்லாருமே ஈஸியான முறையில் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக உங்களாலையும் தைக்க முடியும். ஏன்னா பிகினர்ஸு அப்படிங்கும்போது மிஸ்டேக் வரதான் செய்யும். அது நீங்கள் தைச்சு பழகிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சரியாக வந்துடும். எல்லாருக்கும் சரியான முறையில் தைக்கவும் முடியும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து தைங்க, சரியாக வரும். இன்னும் உங்களுக்கு இந்த ப்ளவுஸில் வந்து ஏதாவது விஷயங்களை நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா எல்லா விஷயமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை நம்ம கரெக்டாக பார்த்து செஞ்சிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து சரியாக நம்மளால் தைக்க முடியும். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.